வணக்கம் நண்பர்களே. திங்க் பாசிட்டிவ் தமிழில் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து சேரலாமா அப்படின்ற வீடியோ தொகுப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயம் சேரலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் வந்து சேரது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 9 பெனிஃபிட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அது எலிஜிபிலிட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம மற்ற பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிநபரும் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் வந்து பண்ண முடியும். மைனராக இருந்தாங்கன்னா அவங்க 10 வயசு முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4%. சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு 4% வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 500 ரூபா ஒரு தனி நம்பராக இருந்தால், ஒரு வேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் 1000 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவும் லிமிட் கிடையாது. அடிஷ்னல் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எப்படி நீங்கள் நார்மலாக ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்புக் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏடிஎம் கார்டு, செக் புக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், அதாவது ஆர்டி அக்கௌண்ட் சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நிறைய பேங்க்கில் இருக்குது. ஸோ ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணால் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க, மைனரில் கார்டியனோட இருக்கவங்க வந்து இதை வந்து சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டியானவங்க. மேலும் வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6.2% வந்து பர் ஆனம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டில் 6.2% வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இப்போ வீடியோ போட்ட நாளில் வந்து இந்த நாளில் வந்து 6.2% இருக்குன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்து புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம்ஸை சேரும்போது போய் நம்ம இந்தியன் போஸ்ட் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து 100 ரூபா பர் மந்த் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ அடிஷ்னல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டி நீங்கள் போடுறீங்கன்னா 5 வருஷம் வரையும் இதுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அக்கௌண்ட், அதாவது டிடி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தனிநபரும் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களும், ஸோ மைனர் அக்கௌண்ட் கார்டியனோட இருக்கவங்களும் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு வருஷம்னா வந்து பார்த்திங்கன்னா 6.6% வந்து வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 6.7% ஆகும். மூணாவது வருஷத்துக்கு 6.9% ஆகும். அப்புறம் அஞ்சாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7% வந்து வருஷத்துக்கு ஆகும். சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் வருஷம் ஆக ஆக. ஸோ மினிமம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 போடணும். மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அடிஷ்னல் ரேட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து இதுக்கு போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் முன்னாடியே, ஸோ அந்த வருஷத்துக்கு முன்னாடியே டெனர் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பெனால்ட்டிஸ் பே பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது ப்ரீ மெச்சூரிட்டி க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட்ஸ், அதாவது எம்ஐஎஸ் அப்படின்றாங்க. இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்புறம் மைனரும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.4% தராங்க வருஷத்துக்கு. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோனா ரூபாய் 1000 வந்து நீங்கள் செலுத்தணும். மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 லட்சம். சரிங்களா. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தால் 4.5 லட்சம் வந்து போடலாம். இதுவே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 லட்சம் வரையும் போடலாம். சரிங்களா. அடுத்தது இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பே பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வரையும் இருக்கும் மெச்சூரிட்டி. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ், எஸ்சிஎஸ்எஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு இந்த ஸ்கீம் வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் யாராக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 60 வயசு ஆகிடுச்சுன்னா, இல்லை 60 வயசுக்கு மேலே ஆகுதுன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ரிட்டையர்ட் பர்சனல் ஏஜ் வந்து 55க்கு மேலே இருந்து ஸோ அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்கன்னா ஸோ அப்போ வந்து அவங்களால ஜாயின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8.2%. ஞாபகம் வச்சுக்கோங்க, 8.2% பர் ஒரு வருஷத்துக்கு. இது ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம். அடுத்து மினிமம் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ வந்து ஓப்பன் பண்ணணும்னா 1000 ரூபா வச்சு ஓப்பன் பண்ணணும். மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்ச ரூபா வரையும் வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல்ஸு 30 லட்சம் வரையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 15 லட்சம் வரையும் வந்து வைக்க முடியும்.
ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பே பண்ணுவாங்கன்னா 3 மாதத்துக்கு அதாவது குவார்ட்டர்லி வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம். ஸோ அதை வந்து 3 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 வருஷமாக கூட மாற்றிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இதை முன்னாடியே வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க பணத்தை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் வந்து போடுவாங்க. அடுத்து 6th ஒன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுற ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து இதுதான். நம்ம போடுற பணம் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக உயர்றதுக்கான ஒரு ஸ்கீமாக வந்து இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இண்டிவிஜுவலாக வந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மைனர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கார்டியனுக்கு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.1% வந்து வருஷத்துக்கு இருக்குது. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அக்கௌண்ட் வந்து ₹500 வந்து போடணும் பர் இயருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் தான் போட முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் வந்து போட முடியாது. வருஷத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஸோ மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம். சரிங்களா? 15 வருஷத்துக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ செக்ஷன் 80C வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம லோன் எடுக்கலாம். சரிங்களா? நான் இது மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட் சொல்லி இதை வச்சு லோன் எடுக்கலாம். அப்புறம் வித்ரா ஆப்ஷனும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ஸ் வந்து நம்ம பணத்தை வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 7வது நேஷ்னல் சேவிங் ஸ்கீம், அதாவது என்எஸ்சி அப்படின்னு சொல்கிறது. இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் பர்ச்சேஸும் வந்து அலௌடாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.7% வந்து ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதோட டேர்ம் வந்து 5 வருஷம். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ₹100. மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து ஸோ அது மாதிரி அந்த லிமிட் கொடுக்கல. அடிஷ்னல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்டர் செக்ஷன் 18C படி. அடுத்து 8வது கிசான் விகாஸ் பத்ரா, அதாவது கேவிபி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் யாராக இருந்தாலும் சரி இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஜாயின்ட் பர்ச்சேஸும் வந்து அலௌட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5% வந்து ஒரு இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் ஃபார் ஓப்பனிங் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹1000. மேக்ஸிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லிமிட் எதுவுமே கிடையாது. அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ஸ்பெசிஃபிக் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 115 மாதம் கணக்கு. ஸோ அதாவது வந்து 9 வருஷம் 7 மாதம் வந்து கணக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இது மூலமாக ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸாக வந்து இந்த அமௌண்ட்டு இந்த பத்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 9 சுகன்யா சம்ரிதி யோஜனா SSY, செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்றது. இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லைனா லீகல் கார்டியன் கேர்ள் சைல்டு வந்து 10 வயசுக்கு இருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து ஒரு வருஷத்துக்கு தராங்க. ஸோ இதுவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து ஓப்பனிங் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹250 வந்து ஒரு வருஷத்துக்கு போட்டாகணும். மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலாம் வந்து வருஷத்துக்கு போட முடியாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான படிப்புக்கு இல்லைனா வந்து கல்யாணத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது செக்ஷன் 80C படி. மேலும் இந்த அக்கௌண்ட் வந்து எப்போ வந்து மெச்சூரிட்டி ஆகும்னா அந்த பெண் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து 21 வயசு ஆகும்போது அவங்க கல்யாணத்துக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ இதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு போஸ்டல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ்னு போடாலே ஏகப்பட்டது வரும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போய் டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் சேருங்க. இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டானது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அத்தன்டிக்கான ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு வெளில போய் சீட்டு கட்டுறது மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா சீட்டு கட்டுற இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பணத்துக்கான அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு நம்பகமான ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து நம்ம சேவிங் ஸ்கீம்ஸில் நம்ம பணத்தை உயர்த்துறதுக்கான பல திட்டங்களை தராங்க. ஸோ கண்டிப்பாக இதில் போய் ஜாயின் பண்ணி பயனடைங்க.
இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.